கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஓசியா இஸ்ரேல் இந்த நாட்களுக்கு இந்த இஸ்ரேல் பிள்ளை மக்களுக்கு வந்து ரட்சிப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய குடும்பத்தின் மூலமாக அதை முதலே ஆரம்பிக்கும் போதே அவங்க குடும்பத்தின் மூலமாக அவங்க மனைவி எப்படி போனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லி அதை விலைக்கு வாங்கி எப்படி இருந்தது போல் இஸ்ரேல் மக்களும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத உன்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டுறதுக்காண்டி இதை செய்யணும் நீ அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்றும் எதிர்த்தெல்லாம் பேசலான்ட்டு அப்படியே போய் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி வந்து தான் ஆண்டவர் வந்து அவரை வந்து இந்த தீர்க்கதரிசியாக மாற்றி இந்த ரட்சிப்பை குறித்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஓசியாவின் மூலமும் தகப்பனே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பை பற்றி எங்களுக்கு அறிவிக்க இந்த தீர்க்கதரிசியை எழுதி ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களே ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தின் மூலமாக எங்களுக்கும் நிறைய காரியங்களை நீங்கள் கற்று தந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் அதைப்படி ஆண்டவரை நடக்க ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், ரட்சிப்பை தருகிறவர் என்பதை அறிந்து கொண்டு அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த ஓசியா தீர்க்கதரிசியை படிக்க எல்லாரும் படித்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை நீ தந்து இதை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறத்தக்கதான கிருபை இந்த 2 நாட்களில் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனை பிசாசு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாத அந்த ரட்சிப்பை நீங்கள் குறித்து இழைத்தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ரட்சிப்பை நாங்களும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை நீங்கள் ஊற்றி வழிநடத்தத்தக்கதாய் பயன்படுத்தத்தக்கதாய் நோக்கி பார்க்கிறோம். கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும், அதுக்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீரே அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்து. துதிக்கிற மாயமே எல்லாம் உமக்கே செலுத்துரு. ஏசு ரஜம் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி அந்த வசனத்தில் கலந்து சொல்லுவோம். எங்க பாப்போமே உங்க சகசத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை விழுந்து. எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள இல்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். நிந்தைகளும் அவமானங்கள் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு உணவானாலும். நிந்தைகளும் அவமானங்கள் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும். கண்மணி போல் என்னை
காத்திடுவீரே. உம் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்மணி போல் என்னை காத்திடுவீரே. உம் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. போதும் எப்போதும் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் படை சூழ்ந்தாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் படை சூழ்ந்தாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பு நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. இந்த ஓசியா தீர்க்கதரிசியை அழைத்த அழைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவருடைய குடும்பத்தை வச்சு ஆண்டவர் வந்து ஒரு கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாரு. அந்த குடும்பத்தை நீங்கள் எடுக்கும்போது அந்த இஸ்ரேல் மக்களை பற்றி அறிவிக்கிறதுக்கு இந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறத பார்க்கணும். ரட்சிப்பு எப்படி கிடைக்குங்கிறத பார்க்கணும். அவங்க வந்து சரியான, நான் சொன்னேன் இந்த யோசியா, இந்த எரேமியாம் 2வது எரேமியாம் காலத்தில் தான், ஆட்சி காலத்தில் தான் இவர் தீர்க்கதரிசனம் வச்சுருக்கிறாரு. அந்த நாட்களில் அவர் முன்னாடி நடக்கிறத சொல்லும் பொழுது அசிரியா தாக்குதலேருந்து சமரியாவின் வீழ்ச்சி வரைக்கும் இவர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த தேசத்தில் வந்து சிலை வணக்கங்கள் நிறைய இருந்திருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கி இவங்க ஒழுக்கக்கேடாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இருந்த காலத்தில் தான் இவர் வந்து எதிர்காலத்தில் எப்படி இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி முதலாவதே அவர் உடன்படிக்கை பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதன்படி நடத்துவார். ஆனால் மனம் திரும்பி வரணும் இவங்களை அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கறது இவருடைய வாழ்க்கையின் மூலமாகவே ஆண்டவர் வந்து சொல்கிறதுக்கு இவரை தேர்ந்தெடுத்து சொல்லும் பொழுது இவர் வந்து அதை தட்டாதபடி அப்படியே நடந்து போகிறத நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் அவர் நடந்து போகிறத பார்க்குறோம். நிறைய அவமானங்கள். நான் இப்போ பாட்டு படித்தேன் பாருங்கள், அது ரொம்ப முக்கியமாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒழுக்கக்கேடாக இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை, இவங்க வந்து பரிசுத்தமாக, இவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட பிறகு கல்யாணம் பண்ணும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிற அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாருன்னு பார்க்கும். கல்யாணம் பண்ணும் பொழுது அவருடைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை திருப்பி இவர்கிட்ட இந்த 3 பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். 3 பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த அம்மா வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அசுத்தமான காரியத்திலலாம் நடக்கும்போது நம்ம இந்த சபைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய அசுத்தமான நாட்கள் அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த அசுத்தத்தில் எப்படி இவங்க விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அவளை விலை கொடுத்து நீ வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 30 வெள்ளி காசை கொடுத்து அவர் வந்து விலைக்கு வாங்கி தன்னுடைய மனைவியாக திருப்பி கூப்பிட்டு வந்து வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு என்ன இப்படி ஒரு தீர்க்கதரிசியை இப்படி தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து சொல்கிறது என்னென்னா, உன்னுடைய வாழ்க்கையை நோணுவா இந்த பாரு, நீ நல்ல ஒரு குடும்பத்தை நல்லா பண்ணி பிள்ளைகள்லாம் இருந்தது. ஆனால் அதுலேருந்து அவள் வெளியே போயிட்டா, அசுத்தத்தில் போயிட்டா. திருப்பி நீ வாங்கி அவளை வந்து அந்த அன்புக்குள்ளே நீ நடத்து அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நான் நடத்துவேன். நீ என்னை விட்டு போயிட்டாங்க, நான் வந்து விலைக்கு வாங்கியிருக்கேன் அவங்க அதை விட்டு போகும்பொழுது நான் அந்த ரட்சிப்பை வந்து ஒன்றிய குடும்பத்தில் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செய்வேன் அப்படிங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிற தீர்க்கதரிசி மூலமாக தான் இந்த தீர்க்கதரிசியை எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இஸ்ரேல் மனம் திரும்பினாங்கனாக்கி அவர் கத்திரத்துலேருந்து அவர் வந்து இரக்கத்தையே காட்டி எப்ராஹிம் சிலை வணக்கம் அதெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவங்கள்லேருந்து அந்த மனம் திரும்பி வரும்போது பின்மாற்றத்தில் அவங்கள எந்தெண்டைக்கும்
அவரை வந்து குணமாக்கி, அவங்க நோய் வந்து குணமாக்கி, அவருக்கு ஆண்டவர் வந்து தேவனிடத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆனால் வந்து நிறைய சிக்ஷை பின்னாடி நடந்தது. ஆனாலும் தேவனுடைய அன்பு நமக்கு எப்படி நம்மளை நடத்தும் அப்படிங்கிறத நம்ம எதிர்காலத்தில் நடத்தும். ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம மனம் திரும்புவது தான் முதலாவது யோவான் ஸ்நானகனுடைய அந்த செய்தியை. அதே தான் எல்லாரும் சொல்லிகிட்டே வர்றாங்க. மனம் திரும்பாதபடி நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் முதலாவது இந்த வசனத்திலேருந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வசனம். அதனால் தீர்க்கதரிசியை முதல்ல நான் சொல்லிட்டேன். அந்த மனைவி வந்து முதல்ல வந்து அவர் கல்யாணம் பண்ணும்போது நல்ல ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து அதை வாங்கியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும். இந்த புத்தகத்தினுடைய ஒரு முன்னறிவிப்பு அதுதான். அந்த குடும்பத்தை வச்சு ஆண்டவர் சொல்கிற காரியங்கள். இந்த நான் வந்து 2வது அதிகாரத்தில் 14லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆயினும் இதோ நான் அவர்களுக்கு நயங்காட்டி அவனை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு நான் திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசனையான ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவன் அங்கே தன் வயதின் நாட்களிலும் நான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்லி அந்த சொல்றாரு. பாகாலுடைய நாமங்கள் அவனுடைய வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க, அவன் நினைக்கவும் மாட்டாங்க. அது இல்லாமல் நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆசீர்வாதத்தின் வசனங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இவருக்கு கொண்டு சொல்ற வசனமே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பை பெறாமல் அவங்க ஏதோ சிலை வணக்கத்தில் போறாங்க, நான் அதில் அப்படியே விட மாட்டேன், அவங்கள வந்து நடத்துவேன் அப்படின்னு இவருடைய பிள்ளைகளை வச்சு என்ன சொல்றாரு. எப்ராஹிம் பதிலாக இவர் பிள்ளை எல்லாம் அந்த பிள்ளைகளை வச்சு சொல்றாரு. ஆசீர்வதிப்பேன், நான் சிலை வணக்கத்துலேருந்து நான் தூக்கி எடுப்பேன் அப்படிங்கிறது கோபாக்கினை குறித்த எச்சரிப்பு தான் இந்த இடத்துல. அதில் வந்து நம்பிக்கையும் மீட்பை குறித்து ஆண்டவர் வாக்கு தத்தம் கூறுறாரு. வாக்கு தத்தம் கொடுத்து நான் இப்படி செய்வேன்னு சொல்லி தேவன் ஒரு அற்புதமான இந்த அந்த நித்திய வாழ்வை வந்து நமக்கு தர்றதுக்கு அவர் வந்து அவருடைய கிருபையை காட்டி மீண்டும் மனம் திரும்பி அந்த ஏகத்திலிருந்து அந்த பிரயாணத்துல நான் கொண்டு வனாந்தரத்திலிருந்து கொண்டு வந்து காணனுக்கு கொண்டு வந்தோம்ல, அது போல இப்பொழுது இந்த பாவம் நிறைஞ்ச அந்த ஏகத்திலிருந்து அவங்கள வந்து அவங்க பிள்ளைகளை வந்து நான் என்ன செய்வேன், கொண்டு போய் புதிய வனாந்தர வழிகாட்டி தேசத்தில் நான் வந்து அவளை போதித்து அவங்கள மீட்டு கொண்டு நான் வந்து போதிச்சு நடத்துவேங்காரு. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றதுன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் வசனத்தை நம்ம தியானிக்கணும். வசனத்தின் மூலமாக தான் நமக்கு வந்து எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்யுங்கிறத நீங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ரட்சிப்புங்கிறது இலவசமாக கிடைக்கிறதுனாலும் அதற்கு ஏற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி அதுக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா மாத்திரம்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக இந்த ஓசியா தீர்க்கதரிசியில் நம்ம படிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது நான் 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து நீங்கள் 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உன் வாயில எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான், எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் கூப்பிடுவார்கள். ஆமாம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வந்து என்ன செய்கிறோம், நம்ம எங்கள் வீட்டிலேருந்து என்னன்னு சொல்லி பாருங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக போகிறாங்க. எப்பவுமே பாருங்கள், நியாயப்பிரமாணம் ஆண்டவர் சொல்வார், அந்த சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காததுனால தான் இஸ்ரேல் மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம வேதத்தில் நம்ம படிக்கும். மோசே காலத்துலலாம் அப்படி தான், அவங்க கீழ்ப்படியே மாட்டாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு கீழ்ப்படுதல், அதாவது சொல்லும் பொழுது அவங்க தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி, ஆசாரின்னு சொன்னாலும் சரி, கீழ்ப்படியாதபடி அவங்க சிந்தனைக்கு வரபடி. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி தான், நம்ம ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை வந்து நிறையா காரியத்தில் நமக்கு செய்ய முடியும். இப்போ யோசியாவுக்கு செய்ய முடியாத காரியம்தான், ஆனால் அந்த மனைவி வச்சு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவர் கீழ்ப்படிதார். அப்போ அவருக்கு நிந்தை அவமானம்லாம் நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் சகிச்சு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை பிரித்து நீ சொல்லணும்னாக்கி இதெல்லாம் சகிச்சு நீ போனாங்க தான் அந்த ரட்சிப்பை பிரித்து நீ சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியும், அவங்களும் அதுக்கு வர்றதுக்கு நீ வந்து சொல்லணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் வந்து செய்கிறாரு. ஆனாலும் இஸ்ரவேல் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான். அப்போ ஆண்டவரை மறந்துட்டோம்னாக்கி நம்மளை வந்து ஆண்டவரை மறந்து ஆண்டவர் வசனத்தை மறந்துட்டோம்னாக்கி சத்ரு ஈஸியாக பூந்துருவான். ஆதாம் ஏவாள் காலத்தில் அதிலேருந்தே முதலேருந்தே அப்படி தான், ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாதபடி போகும்பொழுது தான் பிசாசனவன் உள்ள நுழைதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ பெரிய வல்லமை கொடுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தொடர்ந்து தேவனை
கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்ரேல் மக்கள் ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரேம்பாங்க. உடனே அவர் வந்து இரக்கம் பாராட்டி எல்லாம் செய்வார். திருப்பி போயிடுவாங்க. திருப்பி ஆண்டவரேன்ட்டு சொல்லி அழுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க இந்த இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாரு. இஸ்ரேல் தொடர்ந்து தேவனை கூப்பிடுவதுடன் அவருக்கு வந்து நான் வந்து சேவை செய்வேன், உங்கள் சொன்னதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அறிக்கையெல்லாம் ரொம்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு அப்படிலாம் நல்லா இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி இருந்தாலும் எந்த பயனும் இல்லாதபடி உலக பிரகாரமான அந்த காரியத்தில் செய்வாங்களாம். உலக பிரகாரமாக நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி நம்ம உலகம் பார்க்கும்பொழுது என்ன செய்யும்? ஐயோ இவங்க பெரிய பக்தியாக இது பண்ணுறாங்க, ஆண்டவர் சொன்னபடிலாம் கேட்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து வெளிப்படையாக நம்ம சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து உலக பிரகாரமாக பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இங்கே தேவனுக்கும் ஆராதனை செய்கிறாங்களாம். அப்போ ஆராதனைங்கிறது வந்து ஆண்டவரோட முழு இறுதித்தோட அவருக்கு அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம பாடி துதிக்கணும். அப்படிப்பட்ட துதி தான் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆனால் ஆண்டவருடைய நீதியின் வழியில் நடக்கணும்னாக்கி நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். அந்த காரியத்தை வந்து செய்யாதபடி இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. என்னை வந்து வணங்குறதே வந்து அவங்க ஒரு சரியான வணக்கம் கிடையாது. அவங்க இஷ்டம் போல் வணங்கி அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி காரியத்தை அவங்க செய்கிறதுனால நான் ஒன்றும் அவங்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கி எந்த காரியங்கள் இருந்தாலும் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டருடைய வசனம் வந்து நமக்கு இரக்கத்தை அன்பை காட்டுறதா அந்த வசனத்தெல்லாம் முடியுது. ஏன்னா முடியும் போதும் தொடங்கும் போதும் ரட்சிப்பை குறித்து தான் நீ சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ ரட்சிப்பை குறித்து பெற்றுக்கொள்ளணும்னாக்கி அவங்க வந்து சொன்ன உடனே அவங்க கேட்க மாட்டான். அதுக்காக நீ எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வந்து சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதியிருக்காரு. இந்த 13 கடைசி 13, 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் இறக்க வேண்டிய ஆண்டவரை வந்து ஜெபிக்கிறதா இருக்கும். அவங்க வந்து அவங்க பாதாளத்தில் அந்த தீங்கை அனுபவிக்கிற காலத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கி அவன் மரணத்தை நீக்கி நான் மீட்டெடுத்து நான் அவங்கள வந்து உயிரோட அவங்கள வந்து நடத்துவேன் அப்படிங்கிறாரு. 13ஆம் 14ஆம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் ஓசியா தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு எப்படி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால் பாருங்கள், பவுலும் எழுதியிருக்கிறாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 54லேருந்து 57 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மரணத்தை பற்றி சொல்லுவார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எப்படி நடக்கணும்னு சொல்லி அதை தான் இவரும் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு மரணத்திலேருந்து ஒரு தீங்குலேருந்து எல்லாவற்றிலிருந்து உங்களை வந்து விடுவிப்பார், ரட்சிப்பை கொடுப்பார் அப்படிங்கிறத செய்கிறாரு. அவர் மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மரணத்தின் கூரை உடைக்கிற ஒரு தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி அண்ட சராச்சரங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு தகப்பன், ஒரு ஆண்டவர், ஒரு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க அந்த விசுவாசத்தில் இருந்தால் மாத்திரம்தான் உன்னை வந்து விடுவிக்க முடியும். அதனால் நீ அந்த இடத்துக்கு மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவனாலே தான் நமக்கு இந்த ஜெயம் கிடைக்கும். அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக கிடைச்சதை இங்கே வந்து இதையும் நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கி அந்த பவுல் எழுதின காரியங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால மரணத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு ஜெயிச்சிருக்காரு. அந்த நாட்கள்லேயும் ஆண்டவர் வந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பாங்கும்போது மனம் திரும்ப சொல்கிறார். மனம் திரும்புதல் முக்கியமானது. பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, எதுலையுமே வந்து மாற்றமே கிடையாது. மனம் திரும்பணும். மனம் திரும்பி முழுமையாக இடத்துல வா அப்படின்னு தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ சிலுவை மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, மனம் திரும்பி என்னிடத்துல வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படிங்கிறாரு. அப்பவும் என்ன சொல்கிறாரு, மனம் திரும்பி வா, உனக்கு வந்து ரட்சிப்பை நான் கொடுக்கேன், உனக்கு மரணம் நோய்கள் எல்லாத்தையும் வந்து நான் உன்னை விடுவித்து இந்த பிசாசின் பிடியிலிருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த 13, 14, 14ஆவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அன்புள்ளவர்னு சொல்லி நம்ம நீதி உள்ளவர் என்கிறத ரெண்டையும் வந்து அவர் காட்டுறாரு. ஏன்னா அன்பும் இருக்குது, அவர் நீதியும் செய்யணும். அன்பை காட்டி நம்மளை வந்து அழைக்கிறவராக இருக்கிறாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நம்ம மனம் திரும்புவதற்கும் நம்மளை அழைக்கிறாரு. நம்ம வந்து ஒரு இடத்துல போதிக்க போகிறோம், நம்ம ஒரு இடத்துல பேச போனோம்னாக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னாக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடாது. இந்த ரெண்டையும் சொல்லணும். ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கார், அதனால மனம் திரும்பி வரும்பொழுது நீதி உள்ளவராகவும் இருக்காரு. அந்த இந்த ரெண்டையும் சமநிலையாக படுத்தணும். நீங்கள் அன்பாகவும் இருக்காரு, ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்காரு. ஒரே இதை செய்யலை, அன்பாவை மட்டும் இருக்கலை, நீதி செய்கிறவராக மாத்திரம் இல்லை. ரெண்டையும் நீங்கள் வந்து சொல்லி நம்ம கிறிஸ்துவின் அது வந்து நமக்கு இந்த ரெண்டையும் சொல்லணும்னாக்கி ஆண்டுடைய பாதத்தில் நம்ம சரண்டர் ஆகணும்.
முழுமையாக சரண்டர்னா தான் இந்த இடத்துல இருக்க இந்த காரியத்தை வந்து நம்ம சொல்லவே முடியும். அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் செய்யணுனாக்கி ஆண்டோடைய பாதத்தில் இருந்து ஆண்டோடைய வசனத்தை தியானித்து ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசினால எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் வந்து அந்த ரட்சிப்பை பற்றி கடைசி வரை சொல்லி அவர் முடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த 14வது அதிகாரத்தில் இன்னொன்று பாருங்கள், இஸ்ரவேல் தனது தவறை உணர்ந்து தேவனை சார்ந்து கொள்ள தீர்மானிக்கும் போது தேவன் அந்த சீர்கேட்டையெல்லாம் குணமாக்குவாராம். இந்த சீர்கேடு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த இருக்கிற காரியம் நாமளே இந்த பேரில் போட்டுக்கலாம், லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நாமளும் வந்து நிச்சயம் ஆண்டவரை சார்ந்து வாழாதபடி நம்முடைய தீர்மானத்தின்படி நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்லுதாரு. ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு இது ரொம்ப பொருந்ததுனால இந்த இடத்த நீங்கள் தியானிங்க. அவர் அந்த நம்ம எப்படி அந்த நாட்களில் எப்படி நேசித்தாரோ அதே மாதிரி நமக்கு இன்றைக்கு வந்து அந்த கோபத்தை விட்டு விலக்கி நம்மளை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி செய்கிறாரோ அதுபோல் நம்மளையும் நடத்துறதுக்கு வல்லமையாக இருக்கிறாருங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தியானிக்கணும். இந்த 14வது இடத்துல அதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் உணர்ந்து அந்த தவறெல்லாம் உணர்ந்து நீங்கள் தேவனை சார்ந்து வாழணும்னு சொல்லி தீர்மானிக்கணும்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சீர்கேட்டை குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. பூர்வ காலத்தில் எப்படி நேசிச்சனோ அதுபோல் நான் நேசித்து உன்னுடைய எல்லா காரியங்களையும், அதாவது உனக்கு இல்லை வேண்டாத காரியங்கள் இருக்குன்னா அதெல்லாம் உன்னை விலக்கி இந்த இஸ்ரேல் மக்களை மாத்திரம் இல்லை உன்னையும் நான் வந்து அதுபோல் நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நற்செய்தியை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அப்போ மனம் திரும்புவது ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்புவதற்கு ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய ஆவியானவர், அவருடைய வசனம், அவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த காரியத்தை செய்யணும். இந்த ஓசியா தீர்க்கதரிசியில ஆண்டவர் பேசி தான் நடத்துகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். பேசும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கீழ்ப்படிஞ்சு நடத்துனதுனால நமக்கு இன்றைக்கி வந்து இது எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருது. அதனால் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லித்தந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த கடைசி முடியும் பொழுது எவ்வளோ பெரிய அசுத்தமாக வாழ்ந்த சிலை வணக்கத்தில் இருந்த ஒரு மக்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த கடைசியில். அதை தான் நம்ம தியானிக்கணும். நம்ம தியானிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நமக்கு நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் தரும் பொழுது தான் இது கிடைக்குங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏதோ போனோன்னு நமக்கு தந்துருவார் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவருடைய மனம் திரும்புதல், ஆண்டவருடைய வார்த்தை, அவருக்கு என்ன கனம் கொடுக்கணுமோ அதை கனம் கொடுத்து அவர் கனப்படுத்தாதபடி வேறு இடத்துக்கு போகும்பொழுது எப்படி சீர்கெட்டு போவோம்னு சொல்லி அந்த சீர்கெட்டையெல்லாம் நம்மளை குணமாக்கி நடத்த வல்லமுள்ளவர் ஆவியானவர் மட்டும்தான். ஆவியானவருக்கு நீங்கள் அர்ப்பணிங்க, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க, அதுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் ஆவியானவர் தான் இதெல்லாம் நல்லா கற்றுத்தந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் பிரயோஜனமாக இருக்க இந்த நாட்களில் மாற்றுவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இந்த இடத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா பனியாய் குளிரான்னு சொல்லி நீங்கள் கடைசி அந்த அதிகாரம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அந்த இடத்துக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, பனியாக மாற்றுகிறாருன்னா பனி குளிர் ஆகியவற்றை சுட்டி காட்டுறது என்னன்னா நமக்கும் அது தேவை. முக்கியமானது ஆவியானவர் தான் இது குறிக்குதுன்னு நம்ம பார்க்கோம். தேவனை சார்ந்து கொள்ளும் லீலி புஷ்பம் அந்த பாட்டு கூட ஃபாதர் படிச்சிருக்காங்க. நல்லா அந்த வசனத்தில் 14வது அதிகாரத்தில் உள்ளதை தான் அவங்க எடுத்து படிச்சிருக்காங்க. அப்படியே பாடலாம். அந்த பாடலாம் நீங்கள் பாடுங்க. துதிக்கும் பொழுது பாடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். இந்த பிரசன்னத்தை மாத்திரமில்ல ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தேவனை சார்ந்து கொள்ளும் லீலி புஷ்பம், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, லீலி புஷ்பம் போல அப்படின்னு சொல்லி போகும் பொழுது தூய்மையாக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் வந்து சொல்கிறது பார்க்கும். அழகுக்கும் அடையாளமாக இருக்குது அந்த லீலி புஷ்பங்கிறது. லீபனோனின் கேதுரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அது வந்து நல்ல வலுவாக இருக்கும், அடுத்தது உறுதியாக இருக்கும், அதுக்கு அடையாளமாக இருக்குது. ஒலிவ மரம் உங்களுக்கு தெரியும், அபிஷேகம் நிறைந்த நிலைக்கு அடையாளமாக இருக்குது. அதனால் மனம் திரும்புதல் முக்கியமான அவசியம். இந்த மனம் திரும்புதல் வரும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, லீலி புஷ்பம் போல, லீபனோன் கேதுரு போல, அடுத்தது பாருங்கள் ஒலிவ மரம் போல் அந்த நிலைக்கு நம்ம வந்து ஆண்டவர் நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி இந்த இடத்துல அவர் ஓசியா தீர்க்கதரிசி கடைசியாக சொல்லி 14வது அதிகாரத்தை முடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 14வது அதிகாரம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக 13, 14 நீங்கள் படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த பாடல்கள் கூட எழுதும்போது பார்த்திங்கன்னா எப்படி ஆண்டவர் எழுத வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுத்தருகிறவர், அவர்களை இடறி விழாதபடி நம்மளை காத்து கர்த்தருடைய வழியில் வந்து செம்மையான வகையை செஞ்சு நீதிமான்களாய் அவளை நடக்கிறதுக்கு தான் அவள் வந்து ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு கடைசி முடியும் போது வசனம்.
அதனால நம்மளை வந்து நீதிமானா மாற்றிருக்காரு. ரத்தத்தினால அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஒரு ஆடு ரத்தமோ ஒரு மிருக ரத்தமோ இல்லை, ஆண்டுடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்துக்கிறதுனால, அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டதுனால, நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால, அந்த ரட்சிப்பு அநேகருக்கு போய் செல்றதுக்காக நம்மளை நடத்துறதுக்கு ஆண்டவரும் நம்மளை அழைக்கிறாரு. நம்மளை பரிசுத்தம் பண்ணது மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம பிள்ளைகள் மூலமாக அநேக பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையாக இறங்க இந்த ஓசியாவை பயன்படுத்திருக்காரு. அதுபோல் நம்மளையும் பயன்படுத்த இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ஓசியா காரியத்தில் நிறையா கஷ்டப்பட்டு நிறையா அவருடைய வாழ்க்கையில் மூலமாக ஆண்டவர் கற்றுத் தந்தார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரோ அந்த அழைப்புக்கு இந்த ஓசியா தீர்க்கதரிசியை போல கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் அழைப்பு என்ன அப்படிங்கிற அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓடணும் போது ஆண்டுடைய வசனம் வந்து நிறைய கிரியை செய்து ஆண்டுடைய இந்த மாவும் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நீ ஜெபிங்க, வசனங்கள்லாம் தியானிங்க, வசனங்களை 13, 14 ஓசியாவை படிங்க. அதை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அதனுடைய காரியங்கள்லாம் புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களோட பேசும்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். அதை செய்யுங்க. நீங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். ஆம் சாமி, நாங்கள் வசனத்தை தியானித்து அப்படியே ஏதோ படித்தோம் ஜெபித்தோம் என்று போகாதபடி அந்த வசனத்தினுடைய சாராம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை தருவதற்காக இந்த ரட்சிப்பை பற்றி எங்களுக்கு அறிவித்திருக்கீங்க சுவாமி. அந்த ரட்சிப்பை பற்றி நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அலட்சியமாக இராதபடி ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தந்திருக்கீங்க சுவாமி. இந்த ஓசியா மூலம் எழுதி தந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ வேதனை மத்தியில் எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ இக்கட்டுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். அத்தனை காரியங்களும் சகித்து கொண்டு ஓசியாவின் மூலம் நீங்கள் எப்படி எழுதி தரணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களோ அதன்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. முக்கியமாக ரட்சிப்பை பற்றி நீங்கள் தந்திருக்கீங்க ஆண்டவரை, சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமான உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட இதிலிருந்து நாட்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இடைபெட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே தகப்பனே நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்துக்களே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கொண்டு வாங்க சொன்னோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்துகிற நாளாக மாறட்டும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ரட்சிப்பின் மேன்மையை அவங்க கண்டுகொள்ளட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். ரட்சிக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் என்று ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ நீதியுள்ள நியாயாதிபதி நீங்க என்பதை அறிந்து கொண்டு ஓடி ஆண்டவரே பிள்ளைகள் வசனத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுதும் செய்திகளை கேட்கும் பொழுதும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீங்க கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஏனோ தான் என்று வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நீங்க கொடுத்து பிள்ளைகளை எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாட்களிலே நீங்க பலப்படுத்த பயன்படுத்த நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளை நீங்க வைத்திருக்கீங்க என்று ஆண்டவரே சத்துரு எத்தனை பயமுறுத்தினாலும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரை எதற்கும் பயப்படாதபடி தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்றி நாங்கள் வாழ்க்கையில ஓட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். பயத்தின் ஆவி எங்களுக்கு தரல ஆண்டவரே, பலம் உள்ள தெளிந்த புத்தியின் உள்ள ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறபடியா ஆண்டவரே நீங்க தந்திருக்கிற அந்த ஆவியானவரை மாத்திரம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க நடத்த போருக்கா நன்றி செலுத்துற ஐயா. எங்களை ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளா அநேகருக்கு ஆசீர்வமாய் பிள்ளைகளை மாற்றி வழிநடத்துகிற நாளா இந்த நாட்கள் மாறணுமா ஜெபிக்கிறேன். நீங்க இடைவிட வேணுமா ஜெபிக்கிறப்பா. நீங்க எப்படி செய்து வண்ணத்து போருக்கா நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் அப்படி சமூகத்தில் வருமுறை எங்கள் காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகரமாய் மேல் நமக்கு ஏசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.